எட்டாம் பாவம் என்பது இப்போ இது லக்னமாக இருந்தால் இது எட்டாம் பாவம். இப்போ இதை நான் சிறுசாக இந்த கட்டத்தில் போட்டிருக்கேன், லக்னம்னு எழுதியிருக்கேன். இது 3ஆம் பாவம். இப்போ இது 8ஆம் பாவம். 8வது வீடு அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம் என்று கூறுவார்கள். அஷ்டமஸ்தானம் என்பது சமஸ்கிருத சொல், தமிழில் 8வது வீடு, அவ்வளோதான். இந்த 8வது வீடு ஏன் முக்கியமாக இந்த ஜோதிடர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா லக்னத்திற்கு 8வது வீடு என்பது ஜாதகரை ஒரு முறை ஒரு செயலை அந்த 8ஆம் வீடோடு தொடர்பு கொண்ட எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அவரை ஒரு சுத்த வச்சு அழுக வச்சுருவார் இந்த பாவம். இப்போ நீங்கள் இங்கேருந்து 60 கிலோமீட்டருக்கு ஒரு ஊருக்கு போகணும், ஊர் தெரியல, நீங்கள் இங்கேருந்து போகும்போது விசாரிச்சுட்டே போகிறீங்க. அப்போ இந்த 8வது வேலை செஞ்சால் என்ன செய்யும் தெரியுங்களா? நீங்கள் 60 கிலோமீட்டருக்கு போகிற வழியை ஒருத்தர் காட்டினானா கரெக்டாக 60 கிலோமீட்டரில் அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருவீங்க. அதே இது இந்த 8ஆம் பாவ நட்சத்திரம் அன்றைக்கி ஓடி இருந்துச்சுன்னா அந்த உங்களுக்கு வழி காட்டுறவனுக்கு தெரியாது, அவன் தெரியாமல் சொல்லுவேன், அது வேணும்னு சொல்ல மாட்டேன், இப்படி போங்கன்னு. நீங்கள் அப்படி போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் அப்படி போங்கன்னு சொல்லுவார். கடைசியில் 60 கிலோமீட்டர் தூரத்தில் போய் நீங்கள் போய் சேர வேண்டிய ஊருக்கு 100 கிலோமீட்டர் சுற்றுவீங்க சார். இதுதான் சார் இந்த 8ஆம் பாவம் செய்கிற வேலை. இதை நம்ம சுத்தல விடுன்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த 8வது வீடு நம்மளை ஒரு சுத்தல விடுதுங்களா, அலக்கலை பண்ணுதுங்களா? அப்போ லக்னத்திற்கு தான் இது 8வது வீடு. ஒவ்வொரு வீட்டுக்கும் 8வது வீடு இருக்குது, ஆனால் லக்னத்திற்கு இது 8வது வீடு. லக்னம் என்பது நீங்கள்.